ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நன்றியோடு ஆண்டவரே. ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நன்றியோடு ஆண்டவரே. ஆவியானவர் ஆண்டவர் அப்பா எங்களோடு கூட அசைவாடும் படிக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உமக்கு துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நன்றியோடு ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தில் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே, ஆவியானவரே, நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நன்றியோடு பிதாவாகிய தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அப்பா, உம்முடைய விலையேறி பெற்ற இரத்தத்தினாலே ஆண்டவரே எங்களை மீட்டெடுத்தீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எங்களை நடத்துகிறீர் ஆண்டவரே. நன்றியோடு நன்றியோடு ஆண்டவரே அப்பா, எங்கள் முழு ஆழத்தில் இருந்த ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பிதாவாகிய தேவனே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. நீர் எங்களோடு கூட நடத்துகிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வருகிறவர் நீர் ஆண்டவரே. நாங்கள் நன்றியோடு 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியிலே உலாவுகிறவர் நீர் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரராய் இருக்கிறவர். ஹல்லேலூயா ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே அசைவு ஆடுகிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே அப்பா இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து வந்தீர் ஆண்டவரே. அந்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு 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 ஆண்டவரே. தேவ ஆவியானவர் அப்பா, உன்னதங்களில் ஆவிக்குரிய ஆண்டவரே அப்பா, சகல விதமான ஆசீர்வாதங்களினாலே எங்களை நிரம்ப செய்கிறவரே அப்பா. இன்னும் நிரம்ப செய்கிறவர் நீர் ஆண்டவரே. நன்றியோடு நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை காண்கிறவர் தேவன் நீர் ஆண்டவரே. எங்களை காக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களை நடத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நன்றியோடு உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நன்றியோடு உம்மை போற்ற வந்திருக்கிறோம் ஐயா. நன்றியோடு நன்றியோடு ஆண்டவரே. தேவ ஆவியானவரே அப்பா, உம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட வரட்டும் ஆண்டவரே. தேவ ஆவியானவரே, நன்றியோடு 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 அப்பா. அப்பா, நாங்கள் பலவீனமான நேரங்களில் இருக்கும் பொழுது ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே அப்பா, நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா, உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே அப்பா, நீர் அந்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நன்றியோடு உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஐயா. எங்கள் ஆராதனையில் பிரியப்படுகிறதான நல்ல தகப்பன் ஆண்டவரே. எங்கள் ஆராதனையில் பிரியப்படுகிறதான நல்ல தகப்பன் ஆண்டவரே. அப்பா, எங்களை உயர்த்துகிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா, எங்களை வழி நடத்துகிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளில் ஆண்டவரே அணு தினமும் எங்களுக்கு காண்பித்து ஆவியானவர் அப்பா, வழி இதுவே நடவுங்கள் என்று ஆண்டவரே எங்களை முன்னும் பின்னும் நெருக்கி ஆண்டவரே அப்பா, உம்முடைய கரங்களினாலே எங்களை இம்மட்டுமா எங்களை வழி நடத்தி வந்தீர் ஆண்டவரே. அந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே எங்களுக்கு வழியுமா இருக்கிறீர் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு சத்தியமா இருக்கிறீர் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு ஜீவனுமா இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, துதிகளின் மத்தியிலே உலாவுகிறவரே, துதிக்கு பாத்திரமாய் இருக்கிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா, ஒருவரும் வாசம் செய்யக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா, ஒருவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கண்கள் எங்களை கண்டதே ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கண்கள் எங்களை கண்டதே ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய தலைகளை எல்லாம் உயர்த்துகிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா, எங்களை மேன்மைப்படுத்தி
படுத்தி ஆண்டவரே அப்பா மட்டுமாய் ஆண்டவரை எங்களை ஆண்டவரே அப்பா நடத்தி வந்த தயவுகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா. எங்களையும் ஆண்டவரே அப்பா உம்மை போல மாற்ற ஆவி ஆண்டவரே அப்பா எங்களுக்காக ஆண்டவரே அப்பா உம்முடைய ஜீவனை தந்தீர் ஆண்டவரே அப்பா. உம்முடைய ஜீவனை தந்தீர் ஆண்டவரே அப்பா. எங்களை ஆண்டவரே அப்பா உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஆண்டவரே அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியானவரே நீங்கள் எங்களை ஏற்று நடத்துங்கப்பா. நீங்கள் எங்களை ஏற்று நடத்துங்கப்பா ஆவியானவரே அப்பா. நீர் ஆண்டவரே எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மாலே ஆகும் ஆண்டவரே. எந்த மனிதனையும் உயர்த்த உம்மாலே ஆகும் ஆண்டவரே அப்பா. எங்களை உயர்த்தி எங்களை மேன்மைப்படுத்தி ஆண்டவரே அப்பா இந்நாள் மட்டும் வந்து எங்களை பாதுகாத்து வந்தீர் ஆண்டவரே அப்பா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 16,000 பேர் இருந்தாலும் ஆண்டவரே அவையெல்லாம் எங்களை அணுகாது என்ற ஆண்டவரே அப்பா. உம்முடைய கரம் ஆண்டவரே அப்பா உம்முடைய செட்டை நிழலிலே ஆண்டவரே அப்பா இந்நாள் மட்டும் எங்களை பாதுகாத்து வந்தீர் ஆண்டவரே. இனிமேலும் பாதுகாக்க போற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா. எங்களுக்கு எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் ஆண்டவரே எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் ஆண்டவரே அப்பா அவையெல்லாம் தாங்கி ஆண்டவரே அப்பா நீர் தந்திருக்கிற பலத்தினாலே ஆண்டவரே அப்பா எங்களுடைய பலத்தினால அல்ல ஆண்டவரே எங்களுடைய பராக்கிரமத்தினால அல்ல ஆண்டவரே எல்லாம் உம்முடைய கிருபையினாலே ஆகுது ஆண்டவரே. எல்லாம் உம்முடைய கிருபையினாலே எங்களை தாங்கி நடத்துதப்பா ஆண்டவரே அப்பா. எங்களை நாங்கள் தாழ்த்தி ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எங்களுடைய தலைகள் எல்லாம் உயர செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே அப்பா. எங்களை எல்லாம் மேன்மைப்படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் முழு உள்ளத்தில் இருந்த ஆண்டவரே எங்கள் முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதித்து தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியானவர் நீங்கள் எங்களுக்கு கிருபை தரும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. கிருபைக்குள்ள மூடுங்கப்பா ஆவியானவரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவ நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவ நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவ நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவ நீரே. தலை நிமிர செய்பவ நீரே. தலை நிமிர செய்பவ நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவ நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவ நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன. எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன. எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனே தாங்குகிறீர் என்னை தள்ளாட விடமாட்டீர். தகப்பனே தாங்குகிறீர் என்னை தள்ளாட விடமாட்டீர். கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவ நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவ நீரே. தலை நிமிர செய்பவ நீரே. தலை நிமிர
நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே கலக்கமில்லையே, அச்சமில்லையே கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன், அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் நம்ம மத்தியிலே இறங்கி வந்து அசைவாடி நம்மை ஆசீர்வதித்து நம்மை நிரப்பி நடத்த போகிற நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறதெல்லாம் அவரை ஆராதிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான். இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி நம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் அவரை புகழவும் உண்டாக்கின தேவன். இன்றைக்கு ஒருவேளை நாம் நம்ம ஆண்டவரை துதிக்காமல் இருப்பதற்கு நிறைய காரணங்கள், எனக்கு வலிகள், வேதனைகள், நெருக்கங்கள், பயங்கள், வியாதிகள் இருக்கிறது என்று சொல்லி நாம் துதிக்காமல் இருக்கவே முடியாது. ஏன்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவர் ஆராதனை அப்படின்னு சொல்லும் போதே நம்மை அந்த ஆராதனைக்கு என்ன டெஃபினிஷன், என்ன விளக்கம்னு சொன்னால், ஆராதிக்கிறவர் தன்னை ஆராதிக்கப்படுகிறவருக்கு தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறது தான் ஆராதனை. அப்போ நாம் நம்மை முற்றிலுமாய் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற அந்த ஆராதனையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். அதனால் நம்முடைய காரியங்கள், நம்ம சூழ்நிலைகள் அதற்கு ஆண்டவரை ஆராதிக்காமல் இருப்பதற்கோ இல்லை என்னால் ஆராதிக்க முடியவில்லை என்று சொல்லுவதற்கு அதெல்லாம் காரணமே அல்ல. நாம் ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நாம் இன்றைக்கு அந்த தேவனை நாம் அப்படி ஆராதிக்க வேண்டுமானால் நமக்கு தெரிய வேண்டிய 3 காரியங்கள். அந்த அர்ப்பணிப்போடு
அந்த ஆராதிக்கப்படுகிறவருக்கு தன்னை அர்ப்பணிக்கிற அந்த அர்ப்பணம் எப்படி வரும்னு சொன்னால், அவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியணும். ஹல்லேலூயா. அந்த தேவன் யார் என்ற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். இரண்டாவது, அவருடைய அன்பு, அவருடைய மகத்துவம், அவருடைய கிரியை, அவருடைய வல்லமை, இதெல்லாம் என்னன்னு ரெண்டாவது தெரியணும். அவர் யாராக இருக்கிறார், இரண்டாவது அவருடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டா அவர்கிட்ட நம்ம போய் சாஷ்டாங்கமாக விழுந்துருவோம். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமைக்கு முன்னாடி ஒன்றுமே நாம் காரியங்கள்லாம் சொல்லவே முடியாது. அவர் பாதத்தில் நம்மை அர்ப்பணித்து, என்னை நீர் உம்முடைய சித்தத்துக்கு உருவாக்கும்னு சொல்லி தான் அவர்கிட்ட போய் நாம் சரண்டர் ஆக முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையாய் நம்முடைய வாழ்க்கையில் ஆராதனை எழும்போது ஏதோ இந்த ஒரு அரை மணி நேரம் 20 மினிட்ஸ் ஒரு சர்வீஸுக்கு முன்னாடி ஆராதிக்கிற ஆராதனை இல்லை, நம்முடைய வாழ்க்கை ஆராதனையாய் மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவனை, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஆமேன் நாம் நினைவு கூர்ந்து நாம் ஆமேன் ஆராதிக்கும்படி அவர் தலைமுறைகளுக்கு தேவனாயிருக்கிறார். ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டேன், என்னை ஆசீர்வதிச்சிருங்கப்பா, எனக்கு வியாதி இல்லாமல் இருந்துட்டா போதும், எனக்கு பலன் இருந்துட்டா போதும், என் குடும்பம் சாப்பிட்டா போதும் அப்படின்னு இப்பொழுது உள்ள நிலைமைக்காக நாம் வாழ அழைக்கப்படவில்லை. நம்முடைய தலைமுறைகளுக்கு அவர் தேவனாயிருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமேன். உன் பிள்ளைகளை நீ காண்பாய், இஸ்ரவேலின் வாழ்வை, எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய் என்று சொன்ன தேவன் அவர் தலைமுறைகளுக்கு தேவனாய், நித்தியத்துக்கு தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போனாலும் நமக்கு அவர் தாங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. அழகா பைபிளில் சொல்லியிருக்கு, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோருக்கும் தேவனாய் இருக்கிறவர். அந்த தேவனை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். நித்தியமாய் நிலை பெற்றவராய் இருக்கிறவர். உம்முடைய பெயர், உம்முடைய புகழ் என் வாழ்க்கையில் பேசப்படத்தக்கதாய் ஆண்டவரே நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன்னு சொல்லி அவரை நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்தியமாய் உம் பேர் நிலைத்திருக்கும், தலைமுறைக்கும் உம் புகழ் பேசப்படும். நித்தியமாய் உன்னே நிலைத்திருக்கும், தலைமுறைக்கும் உம் புகழ் பேசப்படும். நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீதானையா. நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீதானையா. யாக்கோபை உமக்கு தேவன் தாயின் கர்ப்பத்தில் இருந்து எலும்புகள் உருவாவதற்கு முன்பு நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர். யாரோ சொல்லி எப்படியோ நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர். தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே. வல்லவர் நீதானே, நல்லவர் நீதானே, வல்லவர் நீதானே, நல்லவர் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீதானையா. எதுவும் நிரந்தரம் அல்ல. நம்முடைய புகழ் நிரந்தரமானது அல்ல. நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய உயர்வு, நம்முடைய பணம் நிரந்தரமானது அல்ல. தேவன் நிரந்தரமாய் இருக்கிறவன். பூமியிலும் விருப்பம் செய்கின்றீர், மேகங்கள் எழ செய்து மழை பொழிகின்றீர். வானத்திலும் பூமியிலும் விருப்பம் செய்கின்றீர், மேகங்கள் எழ செய்து மழை பொழிகின்றீர். பெரியவர் நீதானே, என் பிரியமும் நீதானே. பெரியவர் நீதானே, என் பிரியமும் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே.
நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீதானையா. ஆமென். நீதான் எங்கள் வாழ்க்கையிலே நிரந்தரம். இந்த உலகத்திலே நிரந்தரமான காரியமே, நிரந்தரம் நீதானையா. வார்த்தையினால் வானங்கள் தோன்ற செய்தீரே, உம் சுவாசத்தினால் விண்மீன்கள் மிளிர செய்தீரே. வார்த்தையினால் வானங்கள் தோன்ற செய்தீரே, உம் சுவாசத்தினால் விண்மீன்கள் மிளிர செய்தீரே. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலத்தையும் சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. நான் பாடும் பாடல் நீதானே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நம்முடைய ஆண்டவர், எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ளவர், எல்லாவற்றையும் உண்டாக்கி படைத்தவர். நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீதானையா. நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீதானையா. நித்திய நித்தியமாய் உம் பெயர் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உம் புகழ் பேசப்படும். நித்திய நித்தியமாய் உம் பெயர் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உம் புகழ் பேசப்படும். நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீதானையா. நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீதானையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வானங்களை உண்டாக்கின தேவன், எல்லாவற்றையும் படைத்து சர்வ வல்லமை உள்ளவராய் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிற நம்முடைய ஆண்டவர், அவர் அன்பின் சொரூபமாய் இருக்கிறார். அவருடைய குணாதிசயம், அவருடைய ஆமென் ஜீவனையே நமக்காக தந்து ஆமென் நம்மை மீட்டு கொண்டது அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய அந்த அன்பின் சாயலை, அன்பின் சுபாவத்தை நாம் அறிந்து கொண்டோமானால் அவரை ஆராதிக்காம நாம் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி தம்முடைய ஜீவனை நம்மை மீட்கும் பொருளாக அவர் ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் உயிரை ஒரு பொருள் மாதிரி நமக்காக கொடுத்தாருங்க. அந்த அன்பு, ஓ பாவத்திலும் அக்கிரமத்திலும் மூழ்கி கிடந்த நம்மை மீட்டெடுத்து அவருடைய அன்பு, சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்ட அவருடைய அன்பு, அந்த அன்பின் அலைகளுக்குள்ளே நாம் ஆமேன் மூழ்கி வாழத்தான் நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அன்பை நாம் உணரணும். ஆமேன். நாம் நம்முடைய ஆத்துமாவின் ரட்சிப்பை குறித்து நாமே கவலையற்றிருந்த நாட்களில் நம்முடைய ஆத்துமாவுக்காக தம்முடைய ஜீவனை ஆமேன் ஒப்பு கொடுத்தவர், இன்றைக்கு அவரை அறிந்து ஆராதிக்கும் போது அவரிடத்தில் நாம் கேட்கிற எல்லாவற்றையும் அவர் அருளாமல் இருப்பது எப்படி என்று நாம் வேதத்திலும் வாசிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலும் அனுபவித்திருக்கிறோம். அந்த தேவன்றை எப்போதுமே போய் ஒரு மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி நம்ம தேவையே சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு கடைக்காரர் மாதிரி, பேங்க் மேனேஜர் மாதிரி அவர்கிட்ட ஏதோ ஒன்றத்தை அப்ளை பண்ணி கொண்டே இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய அன்பை அனுபவிக்கணும். அவர் யாரிடத்தில் அன்பாக இருக்கிறாரோ அவர்களுக்கு எல்லாமே ஆமென் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு அருளப்படும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அந்த நீதிமான் அப்படின்னு சொன்னால் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுகிற அனுபவம், பாவங்கள் மன்னிக்கப்படுகிற அனுபவம், அது நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நிச்சயமாக நீங்கள் உள்ளத்தில் வாஞ்சித்தா அந்த வாஞ்சி ஆண்டவர் நிறைவேற்றுவார். அதனால நம்ம தேவைக்கு, அதுதான் பைபிள் அழகாக சொல்லுது, அஞ்ஞானிகளைப் போல நீங்கள் ஜெபம் பண்ணாமல் ஆமென் தேவ
சமூகத்தில் அவருடைய அன்பில் திளைத்து மூழ்கும் போது நிச்சயமாக நாம் நேசிக்கிறவங்களுக்கே நாம் எல்லாத்தையும் செய்வோம்னு சொன்னால் நம்மை நேசித்து நாம் நேசிக்கிற ஒரு ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திப்பார். அந்த அன்பின் அலைகளுக்குள் அவருடைய அன்புக்குள்ள மூழ்கி வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனையே பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாவற்றையும் ஆமேன் ஆளுகை செய்கிற தேவன். அவருடைய அன்பில் நம்முடைய வாழ்க்கை மூழ்கட்டும். அன்பின் அலைகளுக்குள் ஆமேன் அமிழ்ந்து போக செய்தீர் என்று சொல்லி ஆமேன் எத்தனாய் இருந்த என்னை ஆமேன் உத்தமனாய் மாற்றி இன்றைக்கு ஒரு சமுதாயத்துக்கு பிரயோஜனமான ஒரு மனுஷனா என்ன நீங்கள் வச்சிருக்கிறீங்களேன்னு அந்த அன்புக்குள்ள, அந்த ரட்சிப்புக்குள்ள, அந்த மீட்புக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை ஆமேன் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணி கொள்ளுவோம். நம்முடைய இருதயங்கள் மகிழ்ச்சி அடையும் போது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதாய் மாற்றப்படும். ஹல்லேலூயா. அன்பின் அலைகளுக்குள் என்னை அமிழ்ந்து போக செய்தி, அன்பின் அலைகளுக்குள் என்னை அமிழ்ந்து போக செய்தி, எத்தனாம் எந்தனை நித்தமும் நினைத்த நித்தியரே ஸ்தோத்திரம், எத்தனாம் எந்தனை நித்தமும் நினைத்த நித்தியரே ஸ்தோத்திரம். நன்றி ஐயா. நல்ல முழு மனதோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய அன்புக்குள்ளே ஆமென் ஹல்லேலூயா. ஓ எஸ் லார்ட். கரங்களை உயர்த்தி உங்கள் வீடுகளிலே முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய அன்புக்குள்ளே ஹல்லேலூயா. ஓ ரியம்பரபலமோ திரளான பாவங்கள் மன்னித்தீரே, பின்தட்ட என்னை நீர் நினைத்தீரே, திரளான பாவங்கள் மன்னித்தீரே, பின்தட்ட என்னை நீர் நினைத்தீரே, தேடி வந்தீரே, ஓடி வந்தீரே, தேடி வந்தீரே, ஆண்டவர் என்ன தேடி வந்தார், உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஓ இந்த ஆராதனை ஆமென் இருக்கிற ஒருவேளை இயேசுவை அறியாத நிலைமையில கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் உங்களை இயேசு தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஐயா. ஆமென். Thank you Lord. Thank you Jesus. எங்களை தேடி வந்த தேவன். காயங்களே தீரே கொல்கோதாவில் உம் கண்ணீரை சிந்தி நீர் கெஸ்தமேனில், காயங்களே தீரே கொல்கோதாவில் உம் கண்ணீரை சிந்தி நீர் கெஸ்தமேனில், பாத்திரம் நீங்கிட பரிதவித்தீர், பாத்திரம் நீங்கிட பரிதவித்தீர், பாவியை நினைத்து ஒப்பு கொடுத்தீர், பாவியை நினைத்து ஒப்பு கொடுத்தீர். சேர்ந்து சொல்லுவோம். நன்றி ஐயா. Thank you Lord. Thank you for your நன்றி ஐயா. redeemed us Lord. எங்களை மீட்டுக் கொண்டவரே. ஐயா. பாவத்துக்கும் பிசாசின் அடிமைத்தனத்துக்கும் எங்களை மீட்டுக் கொண்டீரே. ஐயா. எங்கள் ஜென்ம சுபாவங்களுக்கு எங்களை மீட்டுக் கொண்டீரே. எங்கள் சுயத்துக்கு எங்களை மீட்டுக் கொண்டீரே. இந்த உலகத்தின் காரியங்களுக்கு எங்களை மீட்டுக் கொண்டீரே. எனக்காக பாடுதலே சகித்தீ, எண்ணத்தை கண்டீரோ என்னிடத்தில், எனக்காக பாடுதலே சகித்தீர், என்ன செய்வேனோ ஏது செய்வேனோ, என்ன செய்வேனோ ஏது செய்வேனோ, என்னை படைக்கின்றேனும் பாதத்தில் ஐயா, என்னை படைக்கின்றேன்
உம் பாதத்தில் நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. என் ஏசையா அன்பின் அலைகளுக்குள் என்னை அமிழ்ந்து போக செய்தி, அன்பின் அலைகளுக்குள் என்னை அமிழ்ந்து போக செய்தி. எத்தனாவெந்தனை நித்தமும் நினைத்த நித்தியரே ஸ்தோத்திரம். எத்தனாவெந்தனை நித்தமும் நினைத்த நித்தியரே ஸ்தோத்திரம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. பெரிய மகிழ்ச்சி நன்றி ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தந்து ஆண்டவரே, எங்கள் மனக்கண்களை ஆண்டவரே திறந்து ஆண்டவரே உம்மை நீர் வெளிப்படுத்தி உம்முடைய அன்புக்குள் நீர் எங்களை இழுத்து கொண்ட தயவுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் யார் என்றும் அவருடைய கிரியைகள் என்னதென்றும் அறிந்த நாம அவருக்கு நம்மை அர்ப்பணிக்காமல் வாழ்கிறது தான் பயங்கரம். இந்த ஆராதனை என்பது நாம் நம்மை அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். முற்றிலுமாய் முற்றிலுமாய் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் எதற்காக உண்டாக்கினாரோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் நம்முடைய வாழ்க்கையை நிரப்போம். சொல்ல முடியாத ஒரு நிம்மதி, ஒரு நிறைவரமான ஒரு நிம்மதி நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஆளுகை செய்யும். அது எப்போன்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவருக்கு அவருடைய எதிர்பார்ப்புக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது மாத்திரம்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மகிட்ட என்னங்க எதிர்பார்க்கிறாரு? நல்ல மரம், நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். தேவனுக்காக நம்மை நற்குல செடிகளாய் ஆண்டவர் நட்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை அவருக்கு நல்ல கனிகளை கொடுக்கணும். நம்முடைய கனிகளை புசிக்கிறவர்கள் திருப்தி அடையணும். ஆமேன். என்னை விசுவாசிக்கிறவனிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுன்னு ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு உலகம் முழுக்க வறட்சி, பஞ்சம். ஆமீன். அநேகருக்கு பொருளாதாரம், தண்ணீர், லிட்ரலான அந்த பஞ்சங்களை விட உள்ளங்களிலே சமாதானம், சந்தோஷம், நம்பிக்கை இல்லாத பஞ்சத்தில் இன்னைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறது. இந்த இயேசுவை, இந்த அன்பின் தேவனை ஆமீன் விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஆமீன் நதி ஓட வேண்டும், பள்ளங்கள் எல்லாம் நிரம்ப வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி அர்ப்பணிக்கிறவர்கள் உங்கள் வாழ்க்கையை ஆமீன் கரத்தை உயர்த்தி, அது உங்கள் வீடுகளில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கேயாவது போகும்போது வரும்போது இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, முழுமையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற பள்ளங்கள் நிரம்பணும், நாம் மற்ற பள்ளங்களை நிரப்புகிற ஒரு நதியாக மாறணும்னு சொல்லி என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு அர்ப்பணித்து நம்மை ஆமேன் தேவ சமூகத்தில் முற்றிலுமாய் நாம் சரண்டர் ஆகுவோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும்,
கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகன்றிட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல உணர்ந்தவர்களாய் நல்ல கனிகோடா என் வாழ்க்கையில நல்ல கனிகள் வரணும் ஆண்டவரே. நான் உம்மை விசுவாசிக்கிறது உண்மை என்றால், ஆண்டவரே அன்பை நான் உணர்கிறது உண்மை என்றால், என் வாழ்க்கை பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நிச்சயம் என்றால், ஆண்டவரே நான் உம்முடைய அடைக்கலத்துல இருக்கிறது உண்மை என்றால், நல்ல கனிகள் வரணும் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கணும், ஆயத்தப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. வரப்போகிற தேவன், ஓ ஹல்லேலூயா, அவருக்கு ஆயத்தமாவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையின் மூலம் அநேகர் ஆமென் ஆயத்தப்படத்தக்கதாய், இந்த சமுதாயம் மாற்றம் அடையத்தக்கதாய், பாவிகள் மனம் திரும்பத்தக்கதாய், சாபங்களிலிருந்து விடுதலை உண்டாகும்படியாய் ஆயத்தப்படுத்துவோம். நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். அந்நாளில் வானம் அந்த வருகை நாளுக்கு நாங்கள் ஆயத்தமா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எல்லாம் எரிந்து உருகி போகும். அந்த ரட்சிப்பை ஆண்டவரே சகோதரித்து காத்துக்கொள்ள இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். என் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா வருகிறார், ராஜா வாழ்க்கை அழைக்க வேண்டும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம்.
வருகிறார். அபிஷேகம், அபிஷேகம், ஒரு வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் புதுப்பித்து அவருக்குள்ளே பலனாகி கட்டுகிற. ஆமென். ஹல்லேலூயா. எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குண்டுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும், கரடானவை சமமாகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் ஆண்டவரே, எங்களுக்காக உம்முடைய ஜீவனை ஆண்டவரே ரட்சிப்பாக எங்களுக்கு தந்த ஆண்டவர் ஆண்டவரே, உம்மை சந்திக்கிற ஆயத்தம் இந்த பூமியில இருக்கிற நாள் வரைக்கும் ஆண்டவரே உமக்காக நல்ல கனிகளை கொடுத்து ஒரு நல்ல ஆண்டவரே அப்பா சிருஷ்டியாய் வாழ ஆண்டவரே அப்பா உம்மை அநேகருக்கு அறிவிக்க ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு அநேகரை ஆயத்தப்படுத்த நாங்களும் ஆயத்தமாக உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவன் மீதியான நேரங்களில் எங்களோடு கூட பேச, எங்கள் சிந்தைகளை திறக்க ஆண்டவரே, உலகம் 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 என்று ஆண்டவரே இம்மைக்குரியவைகளுக்காக மாத்திரம் இல்லாமல் ஆண்டவரே வரப்போகிற தேவனை சந்திக்கிற ஆயத்தத்துக்காக எங்கள் வாழ்க்கையெல்லாம் உறுதிப்படுத்தப்பட உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். மீதியான நேரங்களில் உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியிலே வெளிப்படுவதாக பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். தேவையுள்ளவர்களுக்காகவும் பலவீனப்பட்டவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நாங்கள் நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பாவும் நன்றியோடும் துதிக்கிறோம். இவ்வளோ நேரம் நம்மை ஆராதித்தோம் ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே பலவீனப்பட்டவர்களுக்காகவும் தேவையுள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பேர்களை வாசிக்கும் போது ஆண்டவரே அப்பாவும் ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை நீர் கட்டளையிடுங்கப்பா. பிரதர் சர்குணராஜ் பிரதருக்காக ஜெபிக்கிறோம். வெற்றிமாறன் பிரதருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெங்கடேஷ் பிரதருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மணிராஜ் பிரதருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெஸ்ஸி ஜான்சனுக்காக ஜெபிக்கிறோம். அந்தோனி கௌரிக்காக ஜெபிக்கிறோம். சிவா, மாரி, லோகநாதன், ஆனந்தராஜ், குபேந்திரன் ஐயாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிரேஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செல்வா நாகுக்காக ஜெபிக்கிறோம். விக்னேஷ், சுஜாதா, ஈஸ்வர், கெட்சி, சுனேமி, திருநாவுக்கரசு, பிரகாஷ் முழு குடும்பம் சுகமடைய, சுரேஷ், சசி குடும்பம் பிரபு இவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக ஆண்டவரே அப்பா எங்கள் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இவர்களுக்கு ஆண்டவரே நீர் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. இவர்கள் என்ன தேவையோடு இருப்பார்கள் ஆண்டவரே அப்பா உமக்கு தெரியும் ஆண்டவரே. இயேசுவே அப்பா இவர்கள் பலத்தை அப்பா பலனை தாங்க ஆண்டவரே. பரிபூர்ண அப்பா பலத்தை தாங்க ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை தாங்க ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே நீர் இவர்களுக்காக ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. இவர்களுக்காக ஆண்டவரே நீர் பலியானீர் ஆண்டவரே. இயேசுவே தழும்புகள் சுகம் உண்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சுகத்தை கட்டளையிடுங்கப்பா, ஒரு பலத்தை கட்டளையிடுங்கப்பா. ஹல்லேலூயா. பேர் வாசித்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். ராபா ஷாதா ராபா தாலாபா ஆண்டவரே ஒரு பரிபூர்ண சுகம், ஒரு பரிபூர்ண சுகம். யெகோவா ரஃபா என்கிற நாமம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா சுகமளிக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் இவர்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை தாங்க ஆண்டவரே, பலத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பிரசவ நாட்களுக்கு ஆயத்தமாக இருக்கிற மகா, விஜய், யாபேஸ், சுகன்யா, ஆண்ட்ரியா, ரேஷ்மா, கெட்சி, ஹல்லேலூயா இவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. அப்பா பேர் வாசித்த ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே. பிரசவ நாட்களுக்கு ஆயத்தமாக இருக்கிற இவர்களுக்கு ஆண்டவரே அப்பா எல்லா பயத்தின் ஆவியை எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா எல்லா கலக்கத்தின் ஆவியை எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா இயேசுவே அப்பா இவர்களை தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. இவர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசுவே அப்பா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூ ரிகா ராதா
லாபா ஷாதா ராபா தாலாபா ஹalleluya. இயேசுவே கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஓ ராபா ஷாதா ராபா தாலாபா பேர் வாசித்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் பாதுகாப்பை கட்டளையிடுங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. பயத்தின் ஆவி எடுத்து போட்டு ஆண்டவரே தைரியத்தின் ஆவியை தாங்க ஆண்டவரே. ஹalleluya. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிசினஸ் பீப்புளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா யாரெல்லாம் ஆண்டவரே பிசினஸ் பண்ணுகிறார்களோ அவர்களெல்லாம் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்கப்பா. எங்க சபையில் ஆண்டவரே அப்பா பிசினஸ் பீப்புள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் கைகளை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் இவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் பேர் வாசித்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நீர் சுகத்தை தரப்போகிறீர்கள் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டு நீர் பதில் தரப்போகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. அப்பா நீரே உயர்ந்திருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். Praise God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. May the name of the Lord be glorified. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless each and every one of you. சபையார் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இதுவரை தாங்கி வந்திருக்கிறார், இனிமேலும் தாங்குவார். God has still now sustained each and every one of his people and he will still do that. கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். Now we are going to hear the word of God. நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதான காரியத்தை செய்வார் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் இங்கு நிற்கிறோம். So we are expecting that God will surely do great things in all our lives. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே அசைவாடுவார் என்ற ஒரு பெரிய விசுவாசத்தோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். We are talking and believing that surely Holy Spirit will come and manifest among us. கேட்கிறவர்களும் அப்படியே விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பாக்கியவான்களாய் மாறுவீர்கள். Surely whoever hearing is this, when you hear with that faith, you will also be blessed. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை நாம் பார்ப்போம். So we can turn our Bible to 2 Timothy chapter 1 verse 6 and 7. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 6வது 7வது வசனம். Let's turn our Bible to 2 Timothy chapter 1 verse 6 and 7. நான் வாசிக்கிறேன். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். So God has blessed us with a sound spirit of knowledge. இன்றைய செய்தியின் தலைப்பு fan into flame. So the topic of the sermon today is fan into flame. அனல் மூட்டி எழுப்பி விடும்படி. So God is going to fan us so that we may flame for him. அனல் மூட்டி எழுப்பி விடும்படி. To fan us so that we burn as a flame. கிரீக்ல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. There is a word in Greek. அனசோபுரியோ. So the word says anazopurio. அப்படினா தூண்டி விடுதல் என்ற அர்த்தம். So it means to kindle afresh. எப்போதும் எரிந்து கொண்டிருக்கிற நிலையில இருப்பது என்ற அர்த்தம். So it mentions that to keep us always in full flame. வேதாகம சரித்திரத்தை நாம் எடுத்து வாசித்தால் When we read the history of the Bible, இந்த உலகத்திலே இருள் ஆண்டு கொண்டிருந்தது. the darkness was ruling the world. சபை சரித்திரத்தை எடுத்தால் When we look to the church history, பயம் சபையை ஆண்டு கொண்டிருந்தது. fear was ruling the church. என்றைக்கு ஆவியானவர் அசைவாட தொடங்கினாரோ, When the Holy Spirit start to manifest, இருளும் பயமும் இருக்கிற இடம் தெரியாமல் மறைந்து போனது. the darkness and fear vanished. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே In our Christian life, ஏராளமான எதிர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். we always face lots of oppressions. இன்னைக்கு நிறைய எதிர்ப்புகளின் மத்தியிலே, In the midst of all those oppressions, நிறைய விசுவாசிகள் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். so many of the God's people with fear and trembling, they are just hiding themselves. போராட்டங்களுக்கு பயந்து, In the fear of all those tribulations, ஒரு சும்மா விசுவாசியா இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. so they just think, let us be just a normal believer and we'll pass out. பைபிள்ல எங்கேயுமே சும்மா விசுவாசின்னு எழுதவே இல்லை. There is nowhere in the Bible that says an idle believer. சிலுவை சுமக்கிற விசுவாசியாக, Each and every believer should be a cross-bearing believer. சோதனைகளை
சகிக்கிற விசுவாசிகளாக, a believer who goes through all the tests and trials கடைசி வரை சிலுவை சுமக்கிற விசுவாசிகளாக, till their last breath holding the cross that God has blessed you with. ஆவியானவர் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். And the Holy Spirit is always strengthening us to do so. இந்த இடத்தை வாசித்த போது When we read this part of the verse, தீமோத்தேயுக்கும் பவுலுக்கும் உள்ள உறவை நாம் பார்க்கலாம். we see about relationship with Timothy and Paul. தீமோத்தேயு பயந்து போயிருக்கிறார். Here Timothy is very afraid. தைரியமா இருக்கும்படி பவுல் அடிக்கடி தன்னுடைய நிருபங்களிலே தீமோத்தேயுக்கு புத்தி சொல்லுகிறார். So often Paul encourages Timothy to be bold. ஊக்குவித்து கொண்டே இருக்கிறார். He always encourages ஏதோ Timothy. ஒரு பயம், Some fear. மாம்சத்தின் பலவீனம், It may be a weakness of the flesh. பிசாசின் தாக்குதல், It may be an attack from Satan. அடுத்த ஜெனரேஷன் பூமியில கால் வைக்க விடாதபடி தடுத்து கொண்டு இருக்கிறான். There may be Satan hindering to the birth of the new generation. பழைய காலத்துல வீடுகள்ல நிறைய விளக்குகள் இருக்கும். So in the olden times they have lamps in their houses. அந்த விளக்கு மேல ஒரு அழகான ஒரு கண்ணாடி குடுவை இருக்கும். So above that lamp there may be a glass dome which protects. எங்க வீட்ல எல்லாம் இருந்துச்சு. In my younger ages we used to have that in our home. அந்த கண்ணாடி குடுவை அடிக்கடி துடைக்கணும். So we need to often wipe the glass dome above the lamp. அடிக்கடி அந்த விளக்கு திரியை தூண்டி விடணும் மேல. And we often need to kindle the fire to keep it burning. துடைக்கல அப்படின்னா அந்த கண்ணாடி குடுவை துடைக்கலனா, If we do not wipe out the glass dome, உள்ள எரிந்து கொண்டிருக்கிற வெளிச்சம் வீடுகளுக்குள்ள பரவாது. so the light that's burning inside may not give the proper light to the home. திரியை தூண்டி விடாவிட்டால், If we don't kindle the fire, நாம் அதுல நெருப்பை இன்னும் பற்ற வைக்க முடியாது. we can't light the lamp. இன்றைக்கு தீமோத்தேயுடைய வாழ்க்கையிலே So when we see about Timothy, அணைந்து போகிறார். the lamp was about to burn out. பயம் பயங்கரமா ஆட்டி படைக்குது. Fear is ruling him so much. பயம் ஆண்டு கொள்ள பாக்குது. And the fear is about to rule him. பவுல் சொல்லுகிறார், Paul says, பலமாயிரு தீமோத்தேயு, he asked Timothy to be தெளிந்த strengthened. புத்தியாயிரு தீமோத்தேயு. Have a clear mind. இன்றைக்கு ராயப்பேட்டை சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், So God is seeing the church in Raipeta and telling, ராயப்பேட்டை தீமோத்தேயுக்களே, all the Timothys of Raipeta, பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். be strengthened. ராயப்பேட்டை சபையாரே, All the people of God in Raipeta, பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். be strengthened. பயந்து போன காலங்கள் போகிறது. All those seasons of fear is going to end soon. ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். Holy Spirit is encouraging you. சுத்திகரிப்பு அவசியமானது. Purification and edification is important. தூண்டி விடுதல் இன்னும் அவசியமானது. And kindling is even more important. இன்றைக்கு ராயப்பேட்டையை கர்த்தர் சுத்திகரிக்கிறார். So God is going to cleanse the people in ராயப்பேட்டை Raipeta. இன்னும் பற்றி எரிவதற்கு தூண்டி விடுகிறார். In the coming days, Raipeta is going to burn more for Jesus, and so is சூழ்நிலைகளை kindling. பார்த்து சோர்ந்து போகாதீங்கள். Do not wear out seeing the situations around you. பயம் எங்க இருந்து வருதுன்னு இப்ப கண்டுபிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டாம். Do not go on researching where the fear comes in. பலப்படுத்துகிற ஆவியானவர் நம்மோடு இருக்கிறாரா? Just remind yourself that the Holy Spirit is பலப்படுத்துகிற there. ஆவியானவர் என்னோடு இருக்கிறாரா? Remind yourself the Holy Spirit is there to strengthen you. பலப்படுத்தும் ஆவியானவர் சபையை திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். The Holy Spirit who strengthens you is there to make you firm. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களுக்குள் ஆவியானவர் கிரியை செய்கிறாரா? The Holy Spirit is manifesting among our families. இதை எழுதும் போது பவுல் எப்படி இருந்தார் தெரியுமா? So when we look to the situation when Paul was writing this to Timothy, ரோமாபுரி சிறையில ரெண்டு கைகளும் விலங்கிடப்பட்டு கொண்டிருந்தான். Paul was prisoned in Rome. தானே இப்படி ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கும்போது, When Paul was in those critical situations, இன்னொருவனை எப்படி பற்றி எரிய சொல்ல முடியும்? how can he tell another person to kindle himself for God? ரெண்டு கைகளும் கட்டப்பட்டு இருந்தாலும் His both hands were chained. தன் கையில் இருக்கும் தீபந்தத்தை எடுத்து தீமோத்தேயு கையில கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். He was ready to kindle Timothy with a fire he has in himself. இன்றைக்கு ராயப்பேட்டை சபையார் கையில ஒரு தீபந்தம் வந்திருக்கு. There will be a flame or baton in the people of this church, எத்தனை பேர் Raipeta. விசுவாசிக்கிறீங்க? How many of you believe உங்க கையில ஒரு தீபந்தம் வந்திருக்கு? there is a baton in your hand? கர்த்தர் பற்றி எரிய வைக்க விரும்புகிறார். God wants to kindle and make you fire up again. பவுல் ஒரு அன்பான ஊழியன்.
Paul was a loving minister of God. அதாவது இந்த பயம் ஆண்டவர்கிட்ட இருந்து வரல அப்படின்றத தீமோத்தேயுக்கு தெளிவா சொல்றாரு. So Paul was making something clear to Timothy that the fear was not from God. இன்றைக்கு உங்களை கலங்கப்படுத்தி கொண்டிருக்கிற பயம் தேவனிடத்திலிருந்து வரவில்லை. So the fear you are going through now is not from God. இன்றைக்கு விசுவாசித்தீர்கள் என்றால், If you believe today, இந்த பயத்தை மேற்கொள்வதற்கு பலத்தை ஆவியானவர் தந்தருளுவார். surely God will strengthen you to overcome the fear you have in your mind now. பவுல் செய்த மகா பெரிய ஊழியம் என்னவென்றால், The biggest mission of Paul was அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட். understanding of God. ஆண்டவரை புரிந்து கொள்ளணும். He was understanding each and every aspect of God. இந்த இக்கட்டான நேரத்துல ஆண்டவரை புரிந்து கொண்டு இருக்கீங்களா? In this type of critical situation, do you understand who God is? ஆண்டவரை அனுபவித்தால், If you experience God, நம்முடைய அக்கினியை யாராலையும் அணைக்கவே முடியாது. no one can stop our fire. தீமோத்தேயு ஆதியில் கொண்டிருந்த அக்கினியை Timothy, the fire he had in the beginning, திரும்பவும் பற்றி எரியுமாறு பவுல் அதாவது உற்சாகப்படுத்துகிறார். so here Paul kindles the fire he had in the beginning so that it flames up again. தானே சிறைச்சாலையில் இருக்கும்போது He himself in the prison, தீமோத்தேயை பார்த்து சொல்லியிருக்கலாம், when Paul was in, he himself was in prison, and he may said to Timothy, சோர்ந்து போய் பயத்துல உட்கார்ந்து இருக்கிற தீமோத்தேயுவே, so Timothy who are in the fear, யாராவது நல்ல கவுன்சிலிங் பண்ற இடத்துக்கு போ அப்படின்னு அனுப்பி இருக்கலாம். Paul would have maybe said that you can go to a good counselor to get a good counseling, அப்படி எங்கேயும் அனுப்பல. but he didn't send him anywhere. தனக்குள்ள இருக்கும் ஆவியானவரை, The Holy Spirit that Paul holds in himself, ஆவியானவர் கொடுத்த பலத்தை, the strength that Holy Spirit has provided him, மற்றவர்களை உற்சாகப்படுத்தும் வரத்தை the gift of encouraging others, அந்த இக்கட்டான நேரத்துல in பயன்படுத்தினார். that critical situation Paul used to encourage Timothy தொடர்ந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு, to go on being fire for God. தீமோத்தேயுக்கு ஊக்கம் தேவைப்பட்டது. There was a need of encouragement for Timothy. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே Even in our life today, ஆவியானவருடைய வேலை என்றால் what was the work of the Holy Spirit? ஊக்கப்படுத்தி கொண்டே இருப்பது. He always encourages us. தேவன் நமக்கு கொடுத்த வரத்தை The gifts that the Holy Spirit has provided us, நாம் புரிந்து கொள்வதற்கு to understand. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் தேவை. So God has blessed us with love and sound knowledge. தனக்குள் இருப்பதை The Holy Spirit within him, மறக்கடிப்பது எதுவென்றால் what will make forget what we have in ourselves is சோர்வு. the tiresome things. சோர்வு, The tiresome things. சோர்வு. Tiresome things. நல்லா ஜெபம் பண்ணி முடிச்சதுமே சபையில நிறைய விசுவாசிகளை பார்த்திருக்கோம், ஐயோன்னு சோர்ந்து போவாங்க. After finishing a long prayer time, they come out very tired and tiresome. நல்லா கை தட்டி பாட்டு பாடி இருப்பாங்க. They may have clapped their hands so encouragingly, so joyfully, பாட்டு பாடினதுக்கு ஒரு அர்த்தம் அவங்க முடிவிலே விளங்காம போய். but at the end they are so tired. இன்னைக்கு சாம்பலால மூடப்பட்ட The things that are closed with the ashes, முழுவதும் அணைக்கப்பட்ட the burnt out, அழிக்கப்பட்டு போன அக்கினியை the burnt out fire, திரும்பவும் பற்றி எரிய வைக்க போகிறார் ஆவியானவர். surely God is going to fire up you again. மத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனத்திலே Matthew chapter 3 verse 11, யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தும் போது, when John the Baptist was introducing Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்து சொன்னார். he was telling about the ministry of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை அக்கினியோடு ஒப்பிட்டு சொன்னார். So he compares the ministry of Jesus with a fire. எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறீங்களோ, Whoever believes in Jesus, உங்க வாழ்க்கையில ஒரு அக்கினி பற்றி எரியும். surely there will be a fire in each and every one of பவுல் you. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 42வது வசனத்திலே In 1 Corinthians chapter 15 verse 42, Paul says, இயேசுவை அறிமுகப்படுத்தும் போது when he introduces Jesus, பிந்தின ஆதாமாக அறிமுகப்படுத்தினார். he introduced Jesus as a later Adam. பிந்தின ஆதாம் யார்? Who is the later Adam? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். He is the reviving Holy Spirit. உங்க விசுவாசத்தை உயர்த்தி He will surely lift up your faith.
உங்க வீடுகள்ல ரெண்டு கைகளையும் உயர்த்தி So all those who are in your house, just lift up both your hands. உயிர்ப்பிக்கிற ஆவியானவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Just shout a hallelujah for the reviving Holy Spirit. மறுசீரமைக்கப்படுவதற்கு, To rearrange our life, மறுபடியும் தூண்டி எழுப்பப்படுவதற்கு, to rekindle us ஆவிக்குரிய ஓட்டத்தில் in our spiritual race, எதையும் இழந்து போகாமல் இருக்க to not lose anything. ஆவியானவர் நம்மை அனல் மூட்டி எரிய விடுகிறார். So the Holy Spirit rekindles us so that we fire up again. தேவனுக்கென்று சேவை செய்வதற்கு, To serve God. ஒரு வரமும் எனக்குள்ள இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் Whoever thinks that I don't have any one of the gift to serve Him, இந்த லாக்டவுன் ஒரு முடிவா இருக்கட்டும். may this lockdown end that statement. இந்த ராயப்பேட்டை சபையாருக்கு All the believers of this Raipeta church, கர்த்தர் ஆவியின் வரங்களை தந்தருளுவாராக. may God bless each and every one of you with the gifts of the Holy Spirit. எத்தனை பேர் ஆவியின் வரங்களால் நிரம்ப போறீங்க? How many of you are going to be filled with the Spirit? எனக்குள்ள எந்த கிஃப்டும் இல்லன்னு யாரும் சொல்லக்கூடாது. No one ever say that I don't have any gifts of the Holy நமக்கு ஆண்டவர் Spirit. கொடுத்து இருக்கிற கரமே ஒரு gift தான். The hand that you have is the gift from the விழுந்து Holy Spirit. போனவர்களை தூக்கி விடுவதற்கு ஒரு gift கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். So let this hand be a weapon to lift up all those who have fallen down. அழுது கொண்டிருக்கிறவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு gift கர்த்தர் தந்திருக்கிறார். Let this hand be a gift to someone who is crying and let it wipe the tears. கர்த்தர் சபையை பயன்படுத்துவாராக. May God use this church. ஒரு ஆமென் சொல்லுவோமா? Let us say an amen. கர்த்தர் குடும்பத்தார் யாவரையும் பயன்படுத்துவாராக. May God use each and every one of the family members. ஆண்டவர் நமக்கு பரிசளித்ததை, What God has gifted us, அது ஒரு தனித்துவமானது என்பதை கண்டுபிடிப்பதற்கு to find out its uniqueness, அக்கினி நமக்கு we தேவையாயிருக்கிறது. need a fire. இதை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது, When we are hearing this, அக்கினி என்ற இந்த வார்த்தையை கேட்கும்போது, when we hear the word fire, உங்களுக்குள்ள கர்த்தர் பற்றி எரிய வைப்பாராக. may God rekindle you. மரித்து போனதை உயிரடைய செய்வாராக. May God revive all those which are dead. விழுந்து போனதை எடுப்பிப்பாராக. May God make something stand up which have been fallen down. 1 தீமோத்தேயு 4:14 வசனத்திலே In 1 Timothy chapter 4 verse 14, தீமோத்தேயுக்கு ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறார். here Paul reminds Timothy about something மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது, here Paul says about something that when the elders put their hands upon you, தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. so do not be idle about the gifts that have been provided during prophecy. கர்த்தர் உங்களை எழுப்பி இருக்கிறார் என்று சொல்லும்போது, If God has rekindled you, உங்க வாழ்க்கையில நீங்க யாரும் அசதியா இருக்க கூடாது. do not be idle. கர்த்தர் என்னை எழுப்பி இருக்கிறார்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கணும். So when you are rising up by God, just start running for கர்த்தர் Him. என்னை எழுப்பி இருக்கிறார் என்று சொல்லி, When we say that God has made me rekindle, கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். be joyful with the life that God has given you. பற்றி எரிகிற ஒரு அக்கினிக்கு For the flame that fires, தொடர்ந்து எரிபொருள் இல்லாவிட்டால், if we don't have fuel to burn the fire more, ஒரு மண்ணெண்ணெயோ இல்ல பெட்ரோலோ ஒரு டீசலோ இல்ல விறகோ, we need some firewoods or oil or petrol or something to make the fire keep burning. அதுக்கு இல்லன்னு சொன்னா அக்கினி அணைந்து போய்விடும். If there is no fuel to burn the fire, then surely it will start to ஒரு come down. எரிபொருளை நம்முடைய வாழ்க்கையில ஊட்டுவதற்காக To fuel our life, for the fire to burn up. நமக்கு கொடுக்கப்பட்டதை ஞாபகப்படுத்துகிறார். So here God is reminding us about something. நீங்கள் இன்னும் பற்றி எரிவதற்காக, To fire up more for Him. உங்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்ததை நினைப்பூட்டுகிறேன். So God, I want to remind you with what God has provided you with. இயேசு அப்படி உங்களுக்கு என்ன கொடுத்தார்? What has Jesus given you? விலையேற பெற்ற ரட்சிப்பை தந்தார். He has given you the biggest salvation. யாரும் கண்டுகொள்ளாத நம்மை தேடி ஆண்டவர் வந்தார். We were alone, frustrated, and Jesus came searching for us. மோசமான நிலையில இருந்தோம். We were so down. தள்ளாடி கொண்டிருந்தோம். We were trembling. கடைசி மூச்சும் போகிற நிலையில இருந்தோம். We were like breathing our last breath. ஆண்டவர் நம்மை விட்டாரா? Did God leave us? ஓடி வந்தாரே. He came running. தேடி வந்தாரே. He came searching. அணைத்து கொண்டாரே. உருவாக்கினாரே. He has molded us. இன்றைக்கு அவருக்காக நிற்க வைத்திருக்கிறாரே. Until now He has made us stand ரெண்டு for கையை Him. உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. Let us hold both our hands up high and say hallelujah. நாம தொடர்ந்து எரிந்து கொண்டிருப்பதற்கு, To rekindle our fire,
நமக்கு யாராவது ஒருத்தவங்க ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். So there should be someone who reminds us of something. அதனால உங்களை பார்த்து சொல்றேன், So I look at to you and say, ஞாபகப்படுத்துற நல்ல கனெக்ஷனோட இருங்க. so be connection with people who reminds you of something good. நீங்க நிறைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சிருப்பீங்க. Yeah, I know that you have good friends circle. நல்லா தெரியும், வீட்டு நிலவரம்லாம் எனக்கு நல்லா தெரியும். So even though I'm standing here, I know about the situations at home. நீங்க நிறைய கதைலாம் பேசுவீங்க பாத்தீங்களா? All the chit chats you have with your friends. அவங்கெல்லாம் எப்படி உங்ககிட்ட பேசுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். I know what your friends will be speaking with you. ஞாபகப்படுத்துகிற நல்ல கனெக்ஷன் தேவை. Have good connections who reminds you. சில பேர் ஞாபகப்படுத்துவாங்க. Some people reminds you of something. என்னன்னா, What? 1946ல தீபாவளி அன்னைக்கு என்ன சண்டை போட்ட நீ அப்படின்னு ஞாபகப்படுத்துவாங்க. So some people will remind that in 1946, you know what was the problem during the festival of lights. இன்னும் அந்த தீபாவளி பட்டாசை மறக்கல. After so many years, they still didn't forget the crackers. இன்னைக்கு ஒரு ஃபயர் அனுப்புறோம் இயேசுவின் நாமத்தினால. But today I send a fire in the name of Jesus. எல்லா பட்டாசும் எரிந்து சாம்பலாவதா. Let all the problems, crackers may be burnt out. சண்டைய ஞாபகப்படுத்துவாங்க. They always reminding on the fights. நீங்க சபிச்சத ஞாபகப்படுத்துவாங்க. They remind you of the curses. ஆனா நல்ல கனெக்ஷன், but the good connections. நீங்க சோர்ந்து போகும்போது, when you are tired, ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்தார் என்பதை ஞாபகப்படுத்தும். they will remind you of what God has done for you. சுவண்டு போன அதே இடத்துல எழுந்து உங்களால நிற்க முடியும். And surely during those times you can stand up அந்த firm. நல்ல ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் உங்களுக்குள்ள இருக்கா? Are you having a good spiritual connections? இல்லனா இந்த லாக்டவுன்லயே சரி பண்ணிடுங்க. Maybe you set right all those connections during this lockdown. Hallelujah. 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 உங்க வாழ்க்கையில நிறைய நன்மைகள் வர போகிறது. Surely goodness and mercy are going to follow all your days. தொடர்ந்து ஆவிக்குரிய நடையை போடுங்க. Go on pressing on in your spiritual walk. ஆவிக்குரிய நடையில நாம பலவீனர்களா இருக்க கூடாது. Do not be weak in our spiritual walk. ஒரு மூன்று காரியத்தை, three things. தீமோத்தேயு போல இருக்கிறவங்க, so the people like Timothy, ஒரு லேர்னர்ஸா இருக்கிறவங்க, the people who are learners, கற்றுக்கொள்ள வேண்டும். I want you to learn something. முதலாவது, The first thing, appropriation, அதாவது taking. it's I want to share about the threefold duty of learners like Timothy. So the first fold thing is appropriation. அதாவது எடுத்துக்கொள்வது. We need to take சூழ்நிலைக்கு தகுந்தவாறு, according to the situation appropriately. We need to take something. கிறிஸ்தவ விசுவாசிகள், the Christian believers, சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு, according to the situations, ஆண்டவருடைய வார்த்தையை பயன்படுத்த தெரியணும். use the word of God. எவ்வளவு ஆண்டவருடைய வார்த்தையும் நாம எடுத்துக்கொண்டும் பழகின பிறகும் புலம்பிக் கொண்டு இருக்க கூடாது. Even though we have heard and read so much of God's word and still now going on murmuring and going with our worries above our head. உலக மனிதர்கள் தான் புலம்புறாங்கன்னா, There are people in the world who go on worrying about many things. நாம ஏன் புலம்பணும்? Why do we need to murmur? புலம்புகிற இந்த உலகத்துக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்போமே. So we may give a hope to the world where there is so much of worries. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 13வது வசனம். Proverbs chapter 4 verse 13. புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கு. Take fast hold of instruction, let her not go, keep her, for she is thy life. Instruction, The instructions. அதாவது புத்திமதி, Instructions. நமக்கு தேவையான ஆலோசனை, The counseling that's needed for us. நாம எந்த பக்கம் போகணும் அப்படின்றத, To know to which way to go, நமக்கு சரியான வழி நடத்துதல் தேவை. we need a proper guidance. அதான் ஒருத்தர் எழுதும் போது எழுதுறாரு, A man says so. எந்த பக்கம் போகணும்னு பிச்சை எடுப்பதற்கு பதிலாக எந்த பக்கம் போகணும் அப்படின்னு தெரியலையே எனக்கு சொல்லுங்கன்னு பிச்சை எடுப்பதற்கு பதிலா நல்ல அறிவுறுத்தலை கேட்கணுமா. Listen for the instruction instead of begging for the direction.
நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறாங்க. So many people are nowadays like this. ஜெபிக்க தெரிஞ்சவங்களே கேட்டுட்டு இருப்பாங்க. Even those who know to pray are still asking where to go, what's his will. என்ன பண்ணணும்னு தெரியல சிஸ்டர் அப்படிம்பாங்க. They say, I don't know what to do, sister, do you help me? கையில ஒரு உன்னத பாடல் பாட்டு புக் இருந்தா தலையில அப்படி தட்டுங்க. So if you have the Tamil song book which is very big, if you have that in hand, give one. நான் என்ன பண்ணனும் எனக்கே தெரியலையே அப்படிம்பாங்க. They often say, I don't know what to do, I don't know what to do. நல்லா சாப்பிட்டுருப்பாங்க. They may have had a good food. ஆனா எதுமே சாப்பிடாத மாதிரி நடிப்பாங்க. But they act that they didn't eat anything. Instructions. இன்னைக்கு நிறைய தேவையா இருக்கு. Today it's the most needed one. நிறைய பேர் பழகுனது என்ன தெரியுமா? What most of them have practiced. எல்லாத்தையும் போய் புலம்பணும். They have practiced to go on murmuring. எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? புலம்பிக்கிட்டே இருக்கணும். They always go around murmuring. இனி அந்த வேலையை வச்சுக்க கூடாது. Stop doing that. இரண்டாவது, The second thing is formation, making, உருவாக்குதல். So the second thing is formation or making or molding something. ஒரு புதிய நிலையை அடைதல். To achieve a new place. ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். Romans chapter 12 verse 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். And be not conformed to this world, but be ye transformed by the renewing of your mind, that ye may prove what is that good and acceptable and perfect will ஒரு of புதிய God. ஆவியை பெற்றுக்கொள்ளணும். Let us receive a new spirit. ஒரு உற்சாகத்தை அடையணும். Let us be revived. திருமணம் எடுக்க போற முயற்சியில கட்டாயம் வெற்றி பெறுவேன்னு சொல்லணும். Say that the thing I'm going to try again, I'm going to win in it. நான் இப்ப எடுக்க போற ஒவ்வொரு ஸ்டெப்லயும் கட்டாயம் எனக்கு ஒரு சக்சஸ் வரும், நான் வெற்றி அடைவேன் அப்படின்ற சிந்தை இல்லை என்றால், if you don't have a positive mind inside of you that you are going to win in the next steps, உங்களுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் அசைவாடவில்லை என்றால், then Holy Spirit cannot and will not manifest in you. மூணாவது டொனேஷன், கிவிங். The third point, the third fold blessing is donation or giving. கொடுப்பது. It's giving. எப்படி சூழ்நிலைகள்லாம் கையாளணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். Now we have learned how to handle the critical situations. ஒரு புதிய நிலையை அடைதலை பார்த்தோம். So we learned how to go to a new place. இப்ப கிவிங், கொடுத்தலை குறித்து பார்க்கிறோம். The third thing is giving. நமக்கு இருப்பதை கொடுப்பது. Give what you have. 1 பேதுரு 4வது அதிகாரம் 10வது வசனம். 1 Peter chapter 4 அவனவன் verse பெற்ற 10. வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். As every man hath received the gift, even so minister the same one to another as good stewards of the manifold grace of ஒரு God. பெரிய ஊழியக்காரர் சொல்லுகிறார், There was a great minister of God who says, கீழே இறங்கி மற்றவர்களை உயர்த்துவதை விட இருதயத்துக்கு சிறந்த உடற்பயிற்சி வேற எதுவுமே இல்லை அப்படின்னு. there is no better exercise or workout where we bow down to help someone who are in need. இல்லாதவர்களுக்கு கொடுக்கும்போது When we give to the needy, நம்முடைய இருதயம் வாழும். our heart will live. இல்லாதவர்களுக்கு கொடுக்கும்போது, When we give to those who are needy, வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்களை பார்க்கலாம். you may see the great blessings of your life. எனக்கே இல்ல அப்படின்னு சொல்றவங்க இல்ல. It's not like I myself lack so much. இருக்கிறத தான் கொடுக்க சொல்றாரு. Give what you have. இல்லாதத குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். Don't worry about what you don't have. இருக்கிறத கொடுக்க பழகணும். Give what you have. இந்த வைராக்கியம், அதாவது தீமோத்தேயுக்கு ஊக்கப்படுத்தப்பட்டது. So the zeal was given to Timothy by Paul. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 12வது வசனத்தில், In 1 Corinthians chapter 14 verse 12, நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. even so, for as much as you are zealous of spiritual gifts, seek that ye may excel to the edifying of the church. இதே அதிகாரத்தை வைத்து வரங்களை பற்றி
பெரிய பிரசங்கம் பண்ணலாம். From this verse we can preach a big sermon on gifts of the Holy Spirit. வரங்களை பற்றி நிறைய செய்திகளை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். We are going on hearing so much sermons on gifts of the Holy Spirit. வரங்கள் அப்படினு சொன்னாலே When we say gifts, அது சபையின் பக்தி விருத்திக்காக மட்டும் தான் செயல்படணும். it is alone for the edifying of the church. சபையின் பக்தி விருத்தி, The edifying of the church. சபை வளர்வதற்காக, For the growth of the church. சபை ஆண்டவருடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன், For before the church is taken up to the kingdom of God, சபை எல்லா விதத்திலும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். church should in all angles it should be strengthened. சபைக்குள் ஆவியானவர் அனல் மூட்டி எரிய விடும்படிதான் ஆவியானவர் சபைக்குள்ள கிரியை செய்தார். So Holy Spirit is manifesting among the church today just to rekindle each and every soul inside the ஆவியானவருடைய church. மகா பெரிய வேலை என்ன? What is the greatest work of the Holy Spirit? பவுலை போல இருதயமுள்ளவர்களை எழுப்பி விடுவது. To rise up people with the heart of Paul. ஆவியானவருடைய இரண்டாவது பெரிய வேலை என்ன? What is the second greatest work of Holy Spirit? பவுலின் கையில் எரிந்து கொண்டிருக்கும் தீபந்தத்தை எடுத்து தீமோத்தேயுவின் கையிலே கொடுப்பது. To give the baton from the Paul's hand to Timothy's hand. எவன் பயந்து போய் கொண்டிருந்தானோ, Who was so fearful, எவன் ஊழியமே வேண்டான்னு சொல்றானோ, who said I don't want to do minister or serve him, யார் கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டான்னு சொல்றாங்களோ, who says the enough of my Christian life, அவர்களை தான் ஆண்டவர் பலப்படுத்துவதற்கு சுற்றி சுற்றி வருவார். those are the people that God comes round and round to strengthen and rekindle. கர்த்தர் பலப்படுத்துவார். May God strengthen. சங்கீதம் 6:7 சொல்லப்பட்டிருக்கு. In Psalms chapter 6 verse 7, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், the psalmist says, துயரத்தினால் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போனது அப்படின்னு எழுதி. he says, mine eye is consumed because of grief, it waxeth old because of all mine enemies. கண்ணு மங்கி போனது காரணத்தை கண்டுபிடிச்சிட்டார். He found out why his eyesight was going down. நமக்கு அந்த வேலை விட்டா ஈஸியா செஞ்சிருவோம். We are very keen in researching or finding out இப்ப something. இருக்க வாழ்க்கை யாரால பாதிக்கப்பட்டதுன்னா கரெக்டா சொல்லிடுவோம். So when someone asks us why is your life in so much grief, we have so many people to point out. நிறைய பேர் மாமியாரை கை காமிப்பாங்க. Many will point out to their mother-in-laws. ஈஸியா வேலை முடிஞ்சது. It's an easy job. அந்த காரணத்தை காட்டிக்கிட்டே இருந்தா ஒன்னும் சரிபடாது. When you go on pointing fingers, it's of no use. இந்த அதிகாரத்தை நல்லா வாசிச்சு பாருங்க. When you read this chapter clearly, காரணத்தை கண்டுபிடித்த சங்கீதக்காரன் ஜெபிக்க ஆரம்பித்தான். when he found out the reason, the psalmist start to pray. அவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. Don't go on pointing fingers that they are the reason for my downfall, they are the reason for my things. கண்டுபிடிச்சிட்டீங்களா? When you found out, உங்களுக்கு 100க்கு 100 மார்க். I give you 100% marks. அடுத்த வேலை என்ன? What's the next job? என்ன அடுத்த வேலை? What you should do next? அதாவது துன்பம் கொடுத்தவங்களுக்கு செய்வன வைக்கணும். Maybe some people may think they have done so much wrong, I am going to keep witchcraft against them. பாஸ்டரே சொல்லிட்டாரு வேற என்னப்பா அப்படின்னு பாக்குறீங்களா? Many will be thinking, what pastor, what are you telling? ஜெபிக்க ஆரம்பிக்கணும். Just start to pray rather than ஜெபிக்க ஆரம்பிக்கணும். start to pray. கண்ணு மங்கும்போது, When your eyesight is going down, ஆவி மங்கும்போது, when your spirit is going down, உடல் சோர்வடையும் போது, when your body feels weak, யார் ஜெபிக்கிறார்களோ whoever prays, அவங்க தான் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே வந்து காணப்படுவார். they may be strengthened again and again and they will be in Zion. ஏசாயா 42வது அதிகாரம் 3வது வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். I want to end up with Isaiah chapter 42 verse 3. அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். A bruised reed shall he not break, and the smoking flax shall he not quench. He shall bring forth judgment unto truth. அது மங்கி எரியுது, வேற அது எதுக்குமே யூஸ்ஃபுல் கிடையாது, தூக்கி போடுவோம் அப்படின்னு ஆண்டவர் விலக்கி போடல. Here the lamp is not burning, it's so dim, so it's not burning out, let me throw it out. That's not what God does. அதான் ஒன்றுத்துக்கு வேலைக்காகாதது போல இருக்கு, இதை வச்சு என்னத்தை பண்ண போறோம்? It's an useless thing, what am I going to use with that? இதை தூக்கி போட்டா நல்லது அப்படின்னு. It's good to be thrown out. அப்படி ஆண்டவர் தூக்கி, அதாவது சென்னை பாசன் தான் நினைக்கிறேன், தூக்கி கடாசுறதா
தூக்கி கடாசி இருந்தா If God would have saw this dim light and just throw us away, இந்த புதுப்பேட்டைன்னு ஒன்று இருக்கு பக்கத்தில், there is a place called Pudupet near Raipeta. அந்த புதுப்பேட்டை ஃபுல்லாக ராயப்பேட்டாவாக தான் இருக்கும். Then the whole of Pudupet will be the thrown outs from Raipeta. நம்மளை புதுப்பேட்டைக்கு அனுப்பல ஆண்டவர். God does not want us to throw us away. இதே இடத்துல தேவ சமூகத்தை கொண்டு வந்து கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்து கொண்டு இருக்கிறார். In the same place God brings his presence and rekindle us. தூக்கி போடுவதற்கு ஆண்டவர் வரல. God doesn't come to throw us out. நாம இருக்கிற இடத்துல எடுத்து நிறுத்துவதற்காக தான் கர்த்தர் வந்தார். God came to make us lift up again. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு சம்பவத்தை வாசித்தேன். I read an instance. ஒரு மனிதன், A man, ஒரு காட்டு வழியா நடந்து போறான். he was going through a forest. ரொம்ப பசி. He was so hungry. ஒரு நல்ல அழகான மரத்தை கண்டுபிடிச்சான். He saw a beautiful tree. நல்ல நல்ல கனிகளை தருகிற மரம். It had lots of fruits in it. பசி கொடுமை இல்ல. He was so hungry. அந்த மரத்து மேல ஏறி அதுல இருக்க கனியெல்லாம் புசிக்க ஆரம்பித்தான். So he climbed up the tree and started to eat the fruits from it. டே சாப்பிட்டு என்ன பண்ண மரத்தோட உச்சிக்கு போயிட்டான். He go on climbing up branches to eat the fruits, and at last he came to the top end of the tree. ஒரு கிளையோட நுனியில போகும்போது When he was sitting in the end of the branch, அந்த கிளை முறிய ஆரம்பிக்குது. the branch was about to break. அங்க இருந்து கீழே விழுறான். He was falling down. அப்பதான் தெரியுது அவன் உயரத்துல இருக்கான். Only when he was falling down, he knew that he was on the top of the tree. கீழே விழும்போது When he was about to fall down, அடுத்த ஒரு கிளையில பிடிச்சு தொங்கிட்டு இருக்கான். and he was holding on to another branches that was on his way. கீழே பார்த்தா தரை ரொம்ப தூரத்துல இருக்கு. And down the ground was so long. யாராவது என்ன காப்பாத்துங்கன்னு கத்துறான். He was shouting for help. Someone help me, someone help me. அந்த வழியா ஒரு வயதானவர் போயிருக்காரு. There was an old man who was going that way. அவர் என்ன சவுண்ட் வருதேன்னு மரத்து மேல பார்த்திருக்காரு. He was looking up to the tree. ஒருத்தன் கத்திட்டு இருக்கான். He saw a man shouting for help. உடனே அந்த வயதானவர் என்ன செய்தாரா? What the old man did, ஒரு சின்ன கல் எடுத்து அடிச்சாராம். he just threw a small stone on the man who was hanging with the branches. அவன் சொன்னானா, The man said, தாத்தா, old man, ஏதா அறிவு இருக்கா? do you have any sense? காப்பாத்துன்னு சொன்னா கல்லால் அடிக்கிறியே அப்படின்னு. I'm asking for help and you're throwing me stones. கொஞ்சம் பெரிய கல் எடுத்து அடிச்சாராம் அடுத்தது. And when he said that, he took a bigger stone and started to throw at him. என்ன கொழுப்பு இருந்தா சொல்ல நீ அடிப்ப அப்படி. And this young man was shouting with anger, how dare you throw big stones at me, even I'm saying this. நான் கீழே வந்தேன் தாத்தா என்ன ஆவன்னு தெரியாது அப்படின்னா. So from the holding on the branches, he said, wait old man, when I come down, see what I'm going to do you. நல்ல பெரிய கல் எடுத்து அடிச்சிட்டாரு. And now the old man took a even more bigger stone and threw it at him. அப்படியே தனக்குள்ள இருந்த அந்த கோபத்திலேயே அந்த கிளையை பிடிச்சி ஏறி விறுவிறுன்னு இந்த தாத்தாவை அடிக்கணுங்கிறதுக்காக கீழே இறங்கி வந்துட்டானோ. So with the anger, this man tried hard and climbed up the branch and came running down from the tree just to beat this old man. தாத்தாட்ட சண்டைக்கு வரான். He came to fight with the old man. அந்த தாத்தா சொன்னாரா, Now the old man said, நான் கல்லால் அடிக்கலன்னா நீ என்ன பண்ணிருக்க மாட்டேன். The old man said, if I would have not bet you with the stones at சண்டை you, போடணுங்கிறதுக்காகவே நீ இறங்கி வந்த. to fight with me, you came down with all your efforts. நான் உன்னை அடிக்கலன்னா நீ இதே இடத்துல விழுந்திருப்ப, கையும் உடைஞ்சிருக்கு, கால் உடைஞ்சிருக்கு. If I would have not thrown stones at you, you would have holding those branches for such a long time, and you have fall down and you have broke your legs. ஒரு சின்ன கல்லடி உன் பயத்தை போக்குதுன்னு சொன்னா. If a small pelting of stones would cast out all the fear. நல்லா கவனிங்க. Listen carefully. நம்ம எதிர்பாராத போது, when unexpectedly, நம்ம மேல விழுற எல்லா கல்லடியும், all the pelting of stones upon us unexpectedly, நீ இனிமேல் மரம் ஏறுவியான்றதுக்கா இல்ல. it's not that wants us that you don't climb up the tree. ஏறினபடியே பத்திரமா இறங்குறதுக்காக தான் கல்லடி. All the pelting of stones on us is just to remind that we will reach down safely even after climbing up the tree. நீங்க சொல்லிட்டீங்களா பாஸ்டர்,
So, Pastor, you have said like this. இனிமேல் நல்லா கல்லால் அடிங்க அப்படின்றவங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம். So, I'm asking you, whoever want you someone to throw stones at you, say an amen. சொல்ல மாட்டீங்க தெரியும். I know you won't tell. காயப்படம் கூடாது, ஆனா நான் தப்புணும் அப்படிம்பாங்க. Many will say, I don't want to hurt myself, but I want to escape. ஆண்டவர் உருவாக்கணும்னு நினைச்சா If God wants to make us, சீழ் பிதுக்கி உருவாக்குவார். he will make our wounds to break up. கவனிக்கிறீங்களா? Are you listening? நல்லா ஏதோ ஆசீர்வாதமா சொல்லுங்க பாஸ்டர், நான் பாக்குறீங்க. Pastor tells some good blessing so we may hear. இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். This is the true blessing. அவர் காயப்படுத்தினாருன்னா அவர் கட்டு போடுவார்னு சொல்றது ஆசீர்வாதம். He will make you hurt, but he will heal your wounds. ஹல்லேலூயா. Hallelujah. ஆக சபையில் ஆண்டவர் பவுல்களை எழுப்புவார், தீமோத்தேயுக்களை எழுப்புவார். God will surely rise up Paul and Timothy's. Fan into flame. Fan into flame. அனல் மூட்டி எழுப்பி விடும்படி. To make us flame, God's fanning us. மங்கி எரிகிற திரியை அணையாமல். He does not ooh out the dim light. பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து. The latter Adam, Jesus Christ. உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய். He is the reviving Holy Spirit. பயத்தை விரட்டி விட்டு. He will cast out all the fears. ஆண்டவருக்காக எழும்பி நிற்பதற்கு. To stand up for God. ஆவியானவர் பலமாய் கிரியை செய்வாராக. May Holy Spirit manifest among us. இருக்கிற இடங்கள்ல உங்களை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. So in our places where we are, நல்ல வாய் திறந்து ஆவியானவரேன்னு கூப்பிடுங்க. let us call the Holy Spirit. என்னை பலப்படுத்துகிற ஆவியானவரே. The Holy Spirit who strengthens us. என்னை உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே. The Holy Spirit who strengthens me. எங்கள் உன்னதத்தின் பலனே. My heavenly strength. எங்களை நிரப்புகிறவரே. The God who strengthens me. எங்களை நடத்துகிறவரே. The God who leads me. வெட்கப்படாம உங்க வீடுகள்ல ரெண்டு கையை உயர்த்தி வானத்துக்கு நேரா பார்த்து கதறுங்க. எங்களை நிரப்புகிற தேவனே, எங்களை நடத்துகிற தேவனே. The God who leads me and fills me. Hallelujah, hallelujah, hallelujah. ஆவியானவரே, ஆவியானவரே, எங்களை உயிர் மீட்சி அடைய செய்வீராக. ஆண்டவரே, மங்கி எரிகிற திரியை அணையாதவர், நெறிந்த நாணலை முறியாதவர். ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே இந்த லாக்டவுன்ல மங்கி எரிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தீயையும், ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த வேளையிலே நீர் அனலாக்குவீராக, நீர் தட்டி எழுப்புவீராக. ஆண்டவரே, அவர்கள் உமக்காக வைராக்கியமாய் எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே உம்முடைய ஆவியின் வல்லமையும் உம்முடைய அக்கினியையும் நீர் அளவில்லாமல் அவர்கள் மீது பொழிந்தருளுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனமாய் நம்ம வீடுகளிலே ஆலயங்களிலே இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஒரு மனதோடு கூட ஆண்டவரே அப்பா ஆலயத்துக்குள்ள கூடி வராததுனால எங்களுக்குள்ள அந்த பயம் அற்று போயிடக்கூடாது, அந்த பக்தி குறைஞ்சிடக்கூடாது. அதற்கு நாங்க யாரையும் குற்றம் சாட்டாமல் ஆண்டவரே எங்களை நாங்களே திரும்ப உயிர் மீட்சி அடைய செய்ய அளவில்லாத தேவாவியானவர் எங்களை வழி நடத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா உங்களை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் தீமோத்தேயுக்களை போல பற்றி எரிய ஆசைப்படுறீங்க? எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. பயத்தினால நிரம்பி இருக்கிற மனிதர்களை, பயத்தினால இருந்து கொண்டு இருக்கிற சபையார்களை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உயிர்ப்பிப்பதாக. யாரெல்லாம் நம்பிக்கையற்று இருக்கிறார்களோ ஒரு உயிர் மீட்சியை தாங்க ஆண்டவரே. உன்னதத்தின் பலனை நாங்கள் வரவேற்கிறோம். ஒரு பழைய பாடல். உன்னதத்தின் பலனே, உயர் ஸ்தலத்தின் நிழலே, உத்தமரின் துணையே, என்னரும் இயேசுநாதா. உன்னதத்தின் பலனே,
உயர் ஸ்தலத்தின் நிழலே, உத்தமரின் துணையே, என்னரும் இயேசுநாதா. வாழ்த்துகிறேன், உம்மை போற்றுகிறேன், வாழ்நாளெல்லாம் உம்மில் மகிழ்கிறேன். வாழ்த்துகிறேன், உம்மை போற்றுகிறேன், வாழ்நாளெல்லாம் உம்மில் மகிழ்கிறேன். ஆவியால் நிறைத்திடுமே, அபிஷேகம் நீந்திடுமே, ஆவியால் நிறைத்திடுமே, அபிஷேகம் நீந்திடுமே. அளவில்லா அக்கினியால் கொழுந்து விட்டெறிந்திடவே, அளவில்லா அக்கினியால் கொழுந்து விட்டெறிந்திடவே. உன்னதத்தின் பலனே, உயர் ஸ்தலத்தின் நிழலே, உத்தமரின் துணையே, என்னரும் இயேசுநாதா. உன்னதத்தின் பலனே, உயர் ஸ்தலத்தின் நிழலே, உத்தமரின் துணையே, என்னரும் இயேசுநாதா. ஆத்தும தாகத்தினால் ஊழியம் செய்திடவே, ஆத்தும தாகத்தினால் ஊழியம் செய்திடவே, ஆவியின் வரங்களினால் அடியனை நிரப்பிடுமே, ஆவியின் வரங்களினால் அடியனை நிரப்பிடுமே. உன்னதத்தின் பலனே, உயர் ஸ்தலத்தின் நிழலே, உத்தமரின் துணையே, என்னரும் இயேசுநாதா. உன்னதத்தின் பலனே, உயர் ஸ்தலத்தின் நிழலே, உத்தமரின் துணையே, என்னரும் இயேசுநாதா. விண்ணப்ப ஆவியோடு மன்றாடி ஜெபித்திடவே, விண்ணப்ப ஆவியோடு மன்றாடி ஜெபித்திடவே, என்னையை ஊற்றிடுமே, எழும்பின துலங்கிடவே, என்னை ஊற்றிடுமே, எழும்பின துலங்கிடவே. உன்னதத்தின் பலனே, உயர் ஸ்தலத்தின் நிழலே, உத்தமரின் துணையே, என்னரும் இயேசுநாதா. உன்னதத்தின் பலன், உன்னதத்தின் பலனே, உயர் ஸ்தலத்தின் நிழலே, உத்தமரின் துணையே, என்னரும் இயேசுநாதா. நம்முடைய ஆவியினால் எங்களை உயிர்ப்பையும், எங்களை நிரப்பும், எங்களை ஆளுகை செய்யும். அளவில்லாத அக்கினியால் எங்களை அனல் மூட்டி எரிய விடும் ஆண்டவரே, எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பலனும் பரிசுத்தாவின் அக்கினியும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.